இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா வந்து லினக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்போம். கால்நெக்ஸ் ஆப் வந்து எப்படி மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து வீடியோ லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்க. ஸோ சர்ச்சில் போயிட்டு காலை லினக்ஸ் கொடுத்தா வந்துடும். ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து கால்நெக்ஸ் வந்து விண்டோஸ்லேயே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து லினக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸ். அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் தான் வந்து எல்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்ம சிஸ்டம்ல என்னென்ன இந்த பாத்தில் வந்து என்ன ஃபைல்ஸ் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் பண்ணணும். அதான் வந்து எல்எஸ். ஸோ எல்எஸ் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபோல்டரில் வந்து என்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது பார்க்கணும். அண்ட் வந்து இது உள்ளே போயிட்டு சிடி டவுன்லோட்ஸ் அண்ட் இதுக்குள்ளே போயிட்டு எல்எஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ உள்ள என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். அதுக்கான கமெண்ட் தான் வந்து எல்எஸ். அண்ட் இதில் இருக்கிற இடன் ஃபைல்ஸ் எல்லாமே நான் பார்க்கணும். ஸோ இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்தா இந்த நார்மலான ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து ஷோ ஆகுது. ஸோ எல்எஸ் -ஏன்னு கொடுத்தா வந்து இந்த டாட் முன்னாடி இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ .bash.history இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக நம்ம ஷோ பண்ணல. ஸோ எல்எஸ் -ஏ கொடுத்தா வந்து எல்லாமே ஷோ பண்ணுது. ஸோ இடன் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து எல்எஸ் -ஏன்னு கொடுக்கலாம். அண்ட் வித் பெர்மிஷனோட நான் பார்க்கணும் அப்படின்னா வந்து எல்எஸ் -AL. ஸோ கொடுத்தா இது வந்து டைரக்டரியா இல்லை ரீடா ரைட்டா ஆக்சஸா எக்ஸிக்யூட்டா இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷோ ஆகும். ஸோ டீன் இருந்தால் அது வந்து டைரக்டரி. ஸோ -R இருந்தால் அது ஒரு ஃபைல், -R இருந்தால் அது ஒரு ஃபைல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம். டி முன்னாடி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு டைரக்டரி. ஸோ இதுலேயே டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்களா, இந்த டார்க் ப்ளூ வந்து அது வந்து டைரக்டரி ஃபோல்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒயிட்ல இருந்தால் அதெல்லாம் ஃபைல்ஸ். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ லினக்ஸில் வந்து ஸோ இந்த கமெண்ட் வந்து நீங்கள் எல்எஸ் -AL இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஸ்பேஸ் விட்டு -A -L இப்படி கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரே ஒர்க்கு தான் பார்ப்போம். நீங்கள் அதை பிரிச்சியும் கொடுக்கலாம் அண்டு ஜாயின் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது. நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த எல்எஸ். ஸோ எல்எஸை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியணும் அப்படின்னா வந்து எல்எஸ் -Lன்னு கொடுத்தீங்கன்னா வந்து எல்எஸில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு ஷோ ஆகும். ஸோ -A கொடுத்தா எல்லாமே ஷோ ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து எப்போ வந்து அந்த கமெண்ட் யூஸ் ஆகும் இங்கே போய்ட்டு படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. எல்எஸ் -R. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஃபோல்டருக்குள்ளே சப் ஃபோல்டர்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ எல்எஸ் -R கொடுத்தா அதோட முதல்ல வந்து எல்லாமே லிஸ்ட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே லிஸ்ட் ஆகிட்டு அண்ட் இதுக்குள்ளே வந்து இது ஒரு டைரக்டரிக்குள்ளே என்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி. அண்டு நெக்ஸ்ட்டு கோருக்குள்ளே போயிட்டு கோரில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஒரு டைரக்டரிக்குள்ளே இருக்கிற டைரக்டரி அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற டைரக்டரி. ஸோ அதுதான் வந்து எல்எஸ் -R. இப்போ நான் எல்எஸ்ன்னு கொடுத்துட்டு டவுன்லோட்ஸ் மட்டும் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சிடி டவுன்லோட்ஸ். ஸோ இதில் போயிட்டா இதில் வந்து உள்ள எந்த ஃபைல்ஸுமே இல்லை. எல்எஸ் -ALன்னு கொடுத்தா ஸோ டாட் இந்த இடன் ஃபைல்ஸ் மட்டும் 2 ஃபைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ எல்எஸ் -R இப்படி கொடுத்தோன்னா அதுக்குள்ளமே வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த -R வந்து அதுதான். ஸோ நான் வேறு ஏதாவதுக்குள்ளே போகிறேன். சிடி கார்சி இதில் போயிட்டு அண்ட் இப்போ வந்து நான் எல்எஸ் -R கொடுக்குறேன் அப்படின்னா வந்து முதல்ல வந்து என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு ஷோ ஆகும். எல்எஸ்னால் லிஸ்ட் ஆகுமா. அண்டு இந்த கோருக்குள்ளே வந்து இது ஒரு டைரக்டரியா, இதுக்குள்ளே வந்து என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு காட்டும். அண்ட் அதுக்கப்புறம் கேட்ச், இதில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, இந்த கேட்சில் வந்து உள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அது காட்டும். ஸோ டைரக்டரி, அதுக்குள்ளே இருக்கிற டைரக்டரி அண்ட் அதில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இந்த டிபியில் என்னென்ன இருக்குது அது மாதிரி ஷோ ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு இதாமே ஷோ ஆகிட்டு அண்ட் அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஷோ ஆகும். அதுதான் வந்து எல்எஸ் -R. ஸோ நீங்கள் ரியல் டைமாக பண்ணும்போது எல்லா கமெண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க. எல்எஸ் -Aக்கு வந்து எல்லா இடன் ஃபைல்ஸு எல்லா ஃபைல்ஸுமே ஷோ ஆகிறதுக்கு -A அண்ட் எல்லாம் வந்து என்ன டைரக்டரியாக இருக்கா, ஃபோல்டராக இருக்கா, ஃபைல்ஸாக இருக்கா அப்படி பார்க்கறதுக்கு. அண்ட் ஆர்ன்றது அதுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு R. ஸோ இந்த மாதிரி 3 சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே ஒரே லிஸ்ட் ஆகிடும். ஸோ வித் எல்லாமே டைரக்டரியாக ஃபைல்ஸாக இது மாதிரி பார்ப்போம். அண்ட் அதுக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸாக இருக்குது இது மாதிரி ஷோ ஆகும். அதான் வந்து இந்த எல்எஸ். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியல அப்படின்னா வந்து LS மேன்னா வந்து மேனுவல். ஸோ யூசர் கமெண்ட்ஸ். ஸோ இது வந்து இன்பில்ட்டாக இருக்கிற கமெண்ட்ஸ் மட்டும் இதாகும்.
எல்லா கமெண்ட்ஸுமே வந்து மேனுவல் இருக்குமானா இருக்காது. ஸோ லினக்ஸோட டிஃபால்ட்டான எல்எஸ் கேட் இந்த மாதிரி பேசிக்கான கமெண்ட்ஸ் மட்டும் அந்த மேனுவல் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மேன் எல்எஸ்ன்னு கொடுத்தா வந்து ஷோ ஆகும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு எது வந்து தேவையோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ கியூ கொடுத்தா குவைட் ஆகிடும், ஓகேங்களா. அண்ட் கிளியர் கொடுத்தா ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் வந்து கிளியர். ஸோ ஃபைல்ஸ் வந்து இப்போ நிறைய இருக்குது, ஸோ நிறைய இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா வந்து இப்போ டக்குன்னு வந்து இது ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ ஸ்க்ரீன் கிளியர் பண்ணும் அப்படின்னா வந்து சிஎல்இஆர் கொடுத்தா வந்து கிளியர் ஆகிடும். அண்ட் எனக்கு வந்து ஸ்க்ரீன் கிளியராக வேணாம், நெக்ஸ்ட் பேஜுக்கு போனால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறேன், சிடி இதுக்குள்ளே போயிட்டு ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக போயிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன் கிளியராக வேணாம், நான் வந்து மறுபடியும் இந்த ஃபைல்ஸ்லாம் பார்க்கணும், அந்த பார்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்ட்ரோல் எல் கொடுத்தா போதும். இப்போ வந்து நம்ம அடுத்த பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண எல்லாமே வந்துச்சு. ஸோ நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் கிளியர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ நீங்கள் கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் கண்ட்ரோல் எல் கொடுத்தா போதும். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், எல்எஸ் பார்த்தோம், கிளியர் பார்த்தோம். அந்த அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சிடி நம்ம இப்போ ஒர்க் பண்ணி பார்த்துருப்போம். சிடினா வந்து சேஞ்ச் டிரெக்டரி, ஒரு ஃபோல்டருக்கு உள்ளே போகிறதுக்கும் அண்ட் ஒரு ஃபோல்டர் விட்டு வெளியே போகிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து கார்சி கோடில் இருக்கேன். ஸோ இதை விட்டு ஒரு டேப் வெளியே போகணும் அப்படின்னா வந்து சிடி ஸ்பேஸ் விட்டு டாட் அப்படி கொடுத்தா இந்த கோரை விட்டு வெளியே வந்துடுவேன். ஒன் டேப் விட்டு வெளியே வரணும்னா டபுள் டாட் கொடுக்கணும். ஸோ இதுவே வந்து சிடி டாட் கொடுத்தா டபுள் டேப்ஸ். ஸோ 2 பார்ட் சுவிட்ச் ஆகி நான் வெளியே வந்துடுவேன். ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து ஹோமுக்கு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்துட்டு அப்படி வந்து சிடி அண்ட் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகணும் அப்படின்னா வந்து சிடி கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபோல்டருக்கு போகணுமோ அந்த ஃபோல்டர் நேம் போயிட்டீங்கன்னா வந்து அதுக்குள்ளே போயிடுவீங்க. பாருங்க, சிடி ரோஹித் கொடுத்துருக்குன்னா கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ இப்போ நான் வந்து ரோஹித்தில் போயிட்டேன். பிடபிள்யூடின்னு கொடுத்தீங்கன்னா வந்து ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டேட், இப்போ கரண்ட்டாக வந்து என்ன டேட்டில் இருக்கேன் அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னா வந்து பிடபிள்யூடின்னு கொடுத்தா போதும். இப்போ நான் எங்கே இருக்கேன், ஓம் ரோஹித்தில் இருக்கேன், ஓகேவா. அதான் வந்து பிடபிள்யூடி. ஸோ மறுபடியும் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த 5 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்த இடத்துக்கே வந்துட்டேன். ஸோ சிடினா உங்களுக்கு புரிஞ்சிச்சா. ஸோ இது வந்து ஒன்றும் வந்து உங்களுக்கு நல்லா சொல்லி காட்டுறேன். இப்போ சிடி பேரம்ஸ்பேட்டர் போகிறேன். பேரம்ஸ்பேட்டரில் போயிட்டு பில்டுக்கு போயிடுறேன். பில்ட் அண்ட் இதில் வந்து லைப்ரரி இருக்கா. ஸோ இப்போ நான் வந்து 3 டேப்ஸில் இருக்கேன், பேரம்ஸ்பேட்டர், பில்டு, லைப்ரரி, ஓகேவா. ஸோ நான் இப்போ வந்து 2 டேப் மட்டும் வெளியே வரணும் அப்படின்னா வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, சிடி ஸ்பேஸ் டாட். ஸோ அப்படி கொடுத்தனா வந்து இந்த 2 டேப் வெளியே வந்துட்டு பார்த்தீங்களா, பில்டு, லைப்ரரி. ஸோ இதை விட்டு மட்டும் வெளியே வந்துட்டேன், 2 டேப் மட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சிடி ஸ்பேஸ் டாட்னா 3 டேப்ஸ் வெளியே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேப், செகண்ட் டேப், தேர்ட் டேப், இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து சிடி கமாண்ட், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வெளியே வரணும் அப்படின்னாலே நீங்கள் வெளியே வந்துடலாம். நம்ம அப்படியே cd/home/ரோஹித்துக்கு போய்க்கிறேன். சாரி, வராது, ஓகே. ஸோ அதான் கைஸ் சிடி சேஞ்ச் டைரக்டரி கமாண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கமாண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லினக்ஸில் வந்து நீங்கள் எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து எல்லா மெத்தடுமே சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணால் போதும் அப்படின்னா என்ன பண்ணான்னா வந்து டெச்னு கொடுத்தா அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். test.txt அப்படி கொடுக்குறேன்னா ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு எனக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இப்போ எல்எஸ் கொடுத்தா அப்படின்னா வந்து test.txt இந்த ஃபைல் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இதே ஃபோல்டரில் வந்து ஒரு 10,000 ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்கறது. எல்எஸ் கொடுத்தா எல்லா ஃபைல்ஸுமே ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பர்டிகுலராக எனக்கு வந்து அந்த test.txt மட்டும் வேணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு டூல் இருக்குது. என்ன பண்ண அப்படின்னா வந்து சேம் எல்எஸ் கொடுத்து ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் என்னன்னா பைப் சிம்பிள், ஓகேங்களா. அந்த ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது பார்த்தீங்களா, பைப் சிம்பிள். இது கொடுத்துட்டு grepன்னு கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக அந்த ஃபைல் நேம் தெரியுது அப்படின்னா வந்து test.txt அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ test.txt மட்டும் வரும், ஓகேங்களா.
இல்லை உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்னு தெரியல, ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல்னு தெரியும் அப்படின்னா வந்து டிஎக்ஸ்டின்னு கொடுத்தா போதும். ஸோ பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்டி மட்டும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு. கிரெப்னா ஒன்றும் இல்லை, பர்டிகுலராக ஃபில்டர் பண்ணி எனக்கு இந்த ஃபைல் மட்டும் தான் வேணும் அப்படின்றது கொண்டு வரதான் வந்து கிரெப் கமாண்ட். ஓகேங்களா? ஸோ எல்எஸ்னா வந்து லிஸ்ட் ஃபைல்ஸு, கிரெப்னா வந்து பர்டிகுலர் விஷயம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அண்ட் இந்த கோர்ஸில் வந்து என்ன ஃபைல் எனக்கு வேணும், என்ன எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து அதை மட்டும் ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்லேயே வந்து இது டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து test.txt. ஓகேங்களா? cat test.txt. ஸோ டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து test.txt கிரியேட் பண்ணால் நான் உள்ளே எதுவுமே எழுதலை. கேட் என்ன பண்ணணும்னா வந்து ஜென்ரலாக வந்து ஷோ பண்ணும் உள்ளே என்னென்ன ஃபைல்ஸ்லாம் உள்ளே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது ஷோ பண்ணும். ஸோ நம்ம உள்ளே எதுவுமே ரைட் பண்ணல இல்லையா, நம்ம வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்து ஒரு ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதில் ரைட் பண்ணோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணோன்னா நேனோன்றது வந்து ஒரு எடிட்டர். ஸோ நேனோ லினக்ஸ் வந்து நிறைய எடிட்டர்ஸ் இருக்குது இன்பில்ட்டா. நேனோ இருக்குது, விஐ இருக்குது. ஸோ எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா வந்து நேனோ எடிட்டர் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நேனோ எடிட்டரை வந்து எல்லாத்துக்குமே வந்து எப்படி சொல்கிறதுனா காப்பி சேவ் பண்ணுறதுக்கு எக்ஸிட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இருக்கும். அண்ட் விஐயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணணும் அண்ட் வெளியே வரணும் அண்டு காப்பி பண்ணணும் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய வந்து கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்கேப் கீவேர்ட் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ என் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா வந்து நேனோ யூஸ் பண்ணுங்க. நேனோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் வந்து நம்ம பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நேனோ கொடுத்து test.txt கொடுத்தா அதுக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் கொடுத்துட்டு guys அப்படின்னு கொடுத்தா சேவ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா வந்து Ctrl+O கொடுங்க. Ctrl+O கொடுத்தா இங்கே ஒரு ப்ராம்ப்ட் வரும், ஃபைல் நேம் டு ரைட். என்ன நேம் ரைட் பண்ணணும், test.txt கேட்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல போய் மாற்றிக்கலாம், test1.txt கொடுத்தா. ஸோ கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து சேவ் ஃபைல் என்ன டிஃப்ரெண்ட் நேம் எஸ் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? test1.txt வந்துச்சா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிட்டேன் test1.txt. இப்போ இது விட்டு நான் வெளியே வரணும் அப்படின்னா வந்து Ctrl+X கொடுத்தீங்கன்னா வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா test1.txt வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணால் மட்டும் போதாது, அது உள்ளே வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா வந்து நேனோ test3.txt. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஒர்க்லேயே வந்து எல்லாமே முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண மாதிரி ஆச்சு அண்ட் இதுக்குள்ளே வந்து ரைட்டும் பண்ணிக்கலாம். IM test3. ஓகேங்களா? ஸோ நேனோ யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா வந்து ஒரு ஃபைலும் கிரியேட் ஆகிடும், நீங்கள் உள்ளே போய் ரைட்டும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். டச் கமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்போ டச்சு கொடுத்துட்டு நேனோ கொடுத்து ரைட் பண்ணுறதுக்கு டேரக்ட் நேனோ கொடுத்து நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒர்க்கு வந்து ஈஸியாக முடிச்சிடும். ஸோ அதே சொன்ன மாதிரி தான் Ctrl+O கொடுத்தா வந்து ஃபைல் நேம் டு ரைட், என்ன ஃபைல் ரைட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். எனக்கு இதே பேர் தான் வந்து என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ இதே பேர் வந்து ரைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது வெளியே வரணும்னா Ctrl+X கொடுத்தா வெளியே வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். ஸோ கிளியர் கொடுத்தா ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபோல்டர் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து MKDIR வந்து மேக் டைரக்டரி டெஸ்ட் லினக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இந்த டைரக்டரி மேக் ஆயிடுச்சு. இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து MKDIR அப்படின்னு இருக்கும். ஸோ வேற சிட் ஸோ டெஸ்ட் லினக்ஸ் அப்படி இருக்கா? ஸோ எனக்கு நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்எஸ் அந்த ஃபைல் நேம் டெஸ்ட் லினக்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளேயே போகல, அந்த ஃபோல்டருக்குள்ளேயே போகாமல் உள்ள என்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபைல்லையும் பார்க்கலாம் அண்ட் இதுலேயுமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ MKDIR போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து CD அண்ட் டெஸ்ட் லினக்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே போயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டெஸ்ட் லினக்ஸில் இருக்கோம். ஸோ ஒரு ஃபோல்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம test1.txt test3.txt இப்படி கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபைலை வந்து டெஸ்ட் லினக்ஸில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டைப் சிபினா வந்து காப்பி பண்ணுறது, காப்பி. ஸோ சோர்ஸ் ஃபைல் நீங்கள் வந்து எதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறீங்க அதுக்கான ஃபைல் தான் test1.txt தான் நீங்கள் வந்து காப்பி பண்ண போகிறீங்க. ஸோ அதோட ஃபைல்
அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெஸ்டினேஷன், எங்கே வந்து நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணணும் அது அப்படின்றதுக்காக டெஸ்டினேஷன். இதை நான் எங்கே போகணும் அப்படின்னா வந்து டெஸ்ட் லினக்ஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன ஃபைல் வந்து நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்க அண்ட் எங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க அதுக்கான சோர்ஸ் பார்த்து டெஸ்டினேஷன் பார்த்து. ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் சிடி டெஸ்ட் லினக்ஸில் போனேன் அப்படின்னா வந்து ஸோ உள்ளே வந்து அந்த ஃபைல் இருக்கா test1.txt அப்படின்னு இருக்கா. ஸோ இதை கேட் பண்ண அப்படின்னா வந்து கைஸ் வந்துச்சா இதான். ஸோ கேட் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணணும் பார்த்தோம், அந்த ஒரு ஃபைலை வந்து எப்படி வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி மூவ் பண்ணுன்றதை பார்த்துடலாம். ஸோ மூவ் வந்து அதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர்ஸ். சிபிக்கு பதிலாக எம்பின்னு போட்டால் போதும். சிபிக்கு பதிலாக ஜஸ்ட் புட் எம்பி கொடுத்துட்டு அதே மாதிரி சோர்ஸ் என்ன ஃபைல் வந்து நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்றது test3.txt வந்து மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. test3.txt கொடுத்துட்டு எங்கே வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ இது வந்து சோர்ஸ் ஃபைல் அண்ட் டெஸ்டினேஷன். நீங்கள் இங்கே வந்து எங்கே வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்டினேஷன் கொடுக்கணும். ஸோ டெஸ்ட் லினக்ஸில் தான் மூவ் பண்ணணும், டெஸ்ட் லினக்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் test3.txt இருக்கா, நோ முன்ன இருந்தது இப்போ இல்லை. ஸோ அது எங்கே மூவ் ஆயிடுச்சுன்னா டெஸ்ட் லினக்ஸில் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா 2 ஃபைல்ஸ் இருக்கும், test3.txt அண்ட் இது மாதிரி. ஸோ ஒரு ஃபோல்டர் எப்படி மேக் பண்ணணும்னு பார்த்தோம், ஒரு ஃபைலை வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது பார்த்தோம், எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபோல்டர் வந்து எப்படி டெலிட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ டெலிட் பண்ணுறது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தான். வந்து அது எப்படி டெலிட் பண்ணால் 2 மெத்தட்ஸ் இருக்குது. RMDIR அப்படின்னா வந்து ரிமூவ் டிரெக்டரி அப்படின்னு அர்த்தம். ஸோ RMDIRனு கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த பேர் டெஸ்ட் லினக்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து ஸோ இந்த ஸ்லாஷ் எடுத்து இப்போ கொடுக்கணும். ஸோ ஃபெயில்டு டு ரிமூவ் டெஸ்ட் லினக்ஸ் டைரக்டரி நாட் எம்டி. ஸோ உள்ளே வந்து எந்த ஃபைல்லையுமே இல்லை அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ உள்ள ஃபைல்ஸ் இருக்குது இருந்தாலும் எனக்கு வந்து வெளியே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு வேறு கமெண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ள ஃபைல்ஸ் இருந்தே வந்து எப்படி ரிமூவ் பண்ண சொல்லி தரேன். அதுக்கப்புறம் வந்து எம்டியாக இருக்கிற ஃபைலை வந்து RMDIR வச்சு எப்படி ரிமூவ் பண்ண சொல்லி தரேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து RMனா வந்து ரிமூவ் -RFன்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஃபோல்டர் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ முன்ன பார்த்தோம்ல LS-AN கொடுத்தா வந்து ஆல் ஹிடன் ஃபைல்ஸ் ஷோ ஆகும், LS-ARL கொடுத்தா எல்லா ஃபார்மேஷனும் ஸ்டாப்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் RMன்றது வந்து ஒரு கமெண்ட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். -RFனா வந்து ரிமூவ் ஃபோல்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபோல்டர் நேம் டெஸ்ட் லினக்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து வந்துடும். இப்போ ரிமூவ் பண்ணுங்களேன், இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து அது எம்டியாக இல்லை அப்படின்ட்டுலாம் ஷோ ஆகல, ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து ரிமூவ் பண்ணணும். உள்ளே வந்து எனக்கு ஃபைல்ஸ் இருக்குது இருந்தாலும் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து இது மாதிரி தான் RM-RF டெஸ்ட் லினக்ஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா வந்து ஃபோல்டர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ டெஸ்ட் லினக்ஸ் என்ற ஃபோல்டர் இல்லை. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு எம்டியாக வந்து ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஸோ RMDIR வச்சு இப்படி டெலிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், MKDIR நெக்ஸ்ட் டெஸ்ட்னு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டெஸ்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த டைரக்டரி வந்து எம்டியாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து உள்ளே எதுவுமே மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டெஸ்ட், ஸோ இங்கே இருக்கா நெக்ஸ்ட் டெஸ்ட்டுன்னு. ஸோ இதுக்குள்ளே வந்து எந்த ஃபைல்ஸுமே இல்லை, நான் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டெஸ்ட் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ண ஃபோல்டர். ஸோ உள்ளே எந்த ஃபைலுமே இல்லை. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து RMDIR கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். RMDIR நெக்ஸ்ட் டெஸ்ட் இப்படி கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுலையுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உள்ளே எதுவுமே இல்லைன்னா இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரீவியஸாக ஒரு மெத்தட் சொன்னேன் பார்த்தீங்களா, RM-RFன்னு கொடுத்துருந்தேன். ஸோ RM-RF ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். உள்ள ஃபைல்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து பெட்டராக இருக்கும், இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. RMDIR கொடுத்துட்டு RM-RFன்னு கொடுத்துட்டு அந்த நெக்ஸ்ட் லினக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஒரு ஃபோல்டர் எப்படி மேக் பண்ணணும்னு பார்த்தோம், அந்த ஃபோல்டர் வந்து எப்படி டெலிட் பண்ணணும்னு பார்த்தோம், அதே 2 மெத்தட்ஸ் பார்த்தோம், RM-RF அந்த இது மாதிரிலாம் பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ பாத் ஸ்விட்சிங். ஸோ ஒரு பாத்லேருந்து இன்னொரு பாத் எப்படி ஸ்விஃப்ட் ஆகணும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயே வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து PW கொடுத்தா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து ஓம் ரோஹித்தில் இருக்குன்னு வந்துச்சா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்குது.
ஓகே சிடி சிடி டிஓசின்னு கொடுத்து டேப் ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். டாக்குமெண்ட்ஸ் ஃபில் ஆயிடுச்சா? இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கிருந்தே வந்து பர்டிகுலராக ஒரு 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 பாத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து ஈஸியாக நம்ம போகலாம். ஸோ நான் ஒரு முறையும் சிடி டாட்டா கொடுத்து வெளியே வந்து போகிறது வந்து ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து அந்த ஃபோல்டர் தெரியுது அப்படின்னா வந்து நம்ம போகலாம். ஸோ சிடி ஸ்லாஷ் ஓம் ஸ்லாஷ் ஸோ நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகினே வரும். பாருங்க மறுபடியும் டேப் ப்ரெஸ் பண்ணால் அடுத்து என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஷோ ஆகுதா? ஸோ மறுபடியும் டேப் ப்ரெஸ் பண்ணால் அது மாதிரி ஷோ ஆகுது. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. டேப் கொடுத்தா வந்து இந்த ஃபைல்ஸ் தான் இருக்குது சார், நீங்கள் இதெல்லாம் போகலாம் அப்படின்றது அதே ஷோ பண்ணுது. ஓகேவா? சிடி ஸ்லாஷ் ஓம் ஸ்லாஷ் ரோஹித் அண்ட் இதில் வந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா மியூசிக்னு வந்து வந்துச்சு. ஸோ எம் கொடுத்து டேப் பண்ணால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடுச்சு, மியூசிக் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டேப் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா வந்து எந்த ஃபைல்ஸுமே இல்லை. ஸோ வந்து எனக்கு அடுத்த டேப்புக்கான ஷோ ஆகலை. ஸோ நான் என்டர் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா வந்து ஸோ இப்போ நான் மியூசிக் வந்துட்டேன். ஸோ டாக்குமெண்ட்ஸ் டேட்டா வந்து மியூசிக் வந்துட்டேன். நீங்கள் ஒரு முறையும் சிடி டாட்டா கொடுத்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் சிடி மியூசிக் போகிறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து அந்த பாத் தெரியுது அப்படின்னா வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆன் ஆகிக்கலாம். ஓம் ரோஹித் மியூசிக்ன்றது அடுத்து வந்து சுவிட்ச் ஆன் ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப பக் பவுண்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பர்டிகுலராக பாத்துக்கு வந்து போகணும் அப்படின்றது லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பாத் ஸ்விட்சிங்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இஃப் கான்ஃபிக் என்ன பண்ணால் வந்து உங்கள் ஐபி அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து என்ன ஐபி அட்ரஸில் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து யூநேம் -a கொடுத்தா வந்து கரெக்டாக வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க லினக்ஸில் வந்து ஸோ பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அண்ட் ஊஎம்ஐ கொடுத்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து என்ன யூசர் வந்து பார்க்குறாங்க அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ ஊஎம்ஐன்னு கொடுத்தா நான் யார் ஐஎம் வந்து எந்த யூசர் ரோஹித் யூசர் வந்து பார்க்குறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் அப்படின்னா வந்து ஸோ கண்ட்ரோல் சி என்ன பண்ணால் வந்து இன்டரப்ட் பண்ணுவோம் நம்ம ப்ராசஸ் வந்து. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து ஏதாவது ஃபைல் ரன் பண்ணுற வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் ரன் பண்ணிட்டீங்க, அதை வந்து எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரியல, எனக்கு வந்து அதை ஷட் டவுன் பண்ணணும், அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ப்ராசஸ் வந்து நம்ம கரெக்டான வேலையை வந்து ஷட் டவுன் பண்ணணும். அது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ லினக்ஸில் வந்து டிஃபால்ட்டாக என்னென்ன யூசர்லாம் இருப்பாங்க அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கால்எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டிஃபால்ட்டாக கெஸ்ட் யூசர் ஒருத்தர் இருப்பாங்க. நீங்கள் வந்து கிரியேட் பண்ணும் போதே ஒரு கேட்கும் அந்த யூசர் இருப்பாங்க. அண்ட் பின் பேஷ் ரூட் யூசரும் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ நார்மல் யூசர் ஒரு ஆள் இருப்பாங்க, ரூட் யூசர் ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ நீங்கள் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் இருப்பாங்க, நீங்கள் காமனாக கிரியேட் பண்ண ஒரு யூசர் இருப்பாங்க. அதே மாதிரி தான் லினக்ஸ்லேயே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த யூசர் விட்டு அந்த யூசர் போகணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஈஸியான கமெண்ட் தான். சூடோன்றது வந்து ஒரு பெர்மிஷன் ப்ரீவியஸ் எஸ்கேட் பண்ணுற மாதிரி, சூடோ வித் ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எஸ்யூனா வந்து சுவிட்ச் யூசர், சூடோ எஸ்யூன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ நான் நார்மல் யூசராக வந்து ரூட் யூசர் போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் ரூட் எதுக்கான யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ சில கமெண்ட்ஸ் அண்டு சில டூல்ஸ்லாம் வந்து இதில் வந்து ஒர்க் ஆகாது. நார்மல் யூசரில் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் இல்லை, ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு ஷோ ஆகும். இதுவே நீங்கள் வந்து ஒரு ரூட் யூஸராக வந்தால் எந்த ஒரு பெர்மிஷன் டினைட் யாருமே வராது, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லா கமெண்ட்ஸும் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெளியே வந்துட்டேன், இல்லை வித் ரூட் பெர்மிஷனோட நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து சூடோன்னு கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பட்டில் ஒர்க்கு வந்து எனக்கு ரூட் யூஸராக வந்து ரன் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இப்போ சூடோ ஏபிடி அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து நம்ம சிஸ்டமோட நம்ம இந்த லினக்ஸில் இருக்கிற எல்லா பேக்கேஜுமே வந்து அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு கொடுக்குற கமெண்ட் தான் வந்து சூடோ ஏபிடி அப்டேட். ஸோ நான் இப்போ வந்து நான் சூடோ கொடுக்காம ஏபிடி அப்டேட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், பெர்மிஷன் டிடேட் ஸோ இந்த மாதிரி எரர் வரும். ஸோ இது வந்து ரீட் பண்ண முடியல, அப்டேட் பண்ண முடியல, பெர்மிஷன் டிடேட் எரர் வருது. ஸோ அப்படின்னா வந்து சிஸ்டமில் வந்து ஒரு தேர்ட் எப்படி சொல்கிறேன்னா இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறது டெலிட் பண்ணுறது அப்படின்னா வந்து பெர்மிஷன் டிடேட் வரும். ஸோ நீங்கள் ரூட் யூசர் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பேக்கேஜுமே வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்ற எரர் வந்து ஷோ ஆகும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வந்து சூடோ வித் ரூட் ப்ரிவிலேஜ் பெர்மிஷனோட சூடோ ஏபிடி அப்டேட் அப்படி கொடுத்தா போதும். இப்போ வந்து எரர் வராது. ஸோ இப்போ கனெக்ட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு லினக்ஸில் வந்து ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதாகட்டும் அப்டேட் பண்ணுறதாகட்டும் வித் ரூட் இந்த சூடோன்றது இருந்துச்சா வித் பெர்மிஷன்ஸ் வித் சம் ப்ரிவிலேஜஸ் இந்த மாதிரி தான் சூடோ. ஸோ இந்த ஏபிடின்றது யார் தான் வந்து இவர் வந்து ஒரு பேக்கெட் மேனேஜர்.
ஸோ இந்த சிஸ்டமில் வந்து என்னென்ன பேக்கேஜ்லாம் இருக்கணும், அந்த என்னென்ன பேக்கேஜ்லாம் இருக்குது, அந்த இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்றது வந்து இந்த ஆப்ன்றது பார்த்துப்பாரு. ஸோ ஆப்ன்றது யாருன்னா வந்து ஒரு பேக்கெட் மேனேஜர். ஸோ சிஸ்டமில் வந்து என்னென்ன பேக்கேஜ்லாம் இருக்குன்னு பார்க்கறதுக்கும் அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஆப்ட். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்தா இன்டர் போயிடுச்சு. சொன்ன பார்த்தீங்களா, முன்ன வந்து கண்ட்ரோல் சி கொடுத்தா ஒரு ஒர்க் வந்து நடக்குது, ஒரு ஒர்க் வந்து ப்ராசஸ் ஆகுதுன்னா வந்து இது வந்து எனக்கு வேணாம், இது வந்து உடனடியாக வந்து ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டு கொடுத்தது தான் வந்து கண்ட்ரோல் சி. நீங்கள் கண்ட்ரோல் இசட்டும் கொடுக்கலாம். ஸோ சூடோ ஏபிடி அப்படியே கொடுத்தது. இப்போ வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்தா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப்டு. கண்ட்ரோல் இசட்னா வந்து சடன் ஸ்டாப். இப்போ நம்ம எப்படி ஹேண்ட் பிரேக் வச்சுருப்போம்ல காரில், அதே மாதிரி தான் வந்து இந்த கண்ட்ரோல் இசட்டும். உடனடியாக வந்து ஸ்டாப் ஆகு அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்டாப், அது கண்ட்ரோல் இசட் கமாண்ட். கண்ட்ரோல் சி வந்து ஜஸ்ட் இன்டர்ப்ட் பண்ணால் போதும். இந்த ப்ராசஸ் ரன் ஆகுது, அது ஜஸ்ட் இன்டர்ப்ட் பண்ணு. ரெண்டுத்துக்கும் சேம் தான், ஆனால் வந்து இது சடன் ஸ்டாப்பு, அது வந்து ப்ராப்பரான சிஸ்டம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். கண்ட்ரோல் இசட்னு வந்து சிஸ்டம் வந்து டெர்மினேட் பண்ணியிருக்கு. உடனடியாக வந்து இன்டர்ப்ட் பண்ணி ஃபோர்ஸ் ஸ்டாப்லாம் கொடுப்பலாம். மொபைல் நம்ம ஆண்ட்ராய்டு வந்து ஃபோர்ஸ் அன்இன்ஸ்டால் அப்படிலாம் கொடுப்பலாம். அந்த மாதிரி வந்து அதே தான் வந்து கண்ட்ரோல் இசட். கண்ட்ரோல் சி வந்து ப்ராப்பராக வந்து ஷெட்யூல் பண்ணுறது. ஸோ கண்ட்ரோல் சி கொடுங்க. கண்ட்ரோல் சிலேயே அதை நிற்கல அப்படின்னா வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் இசட் அதுக்கான கமெண்ட்ஸ். ஸோ பார்த்தோம் நம்ம என்னென்ன யூஸர்லாம் இருக்குன்னு பார்த்தோம், அது என்னென்ன பர்மிஷன் தான் பார்த்தோம், அந்த சூடோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான யூஸர் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு யூஸர் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக வந்து யூஸர் ஆட் பண்ணால் வந்து சூடோ. ஸோ இந்த நார்மலாக யூஸர் ரன் பண்ண அப்படின்னா வந்து நம்மளுக்கு சூடோ தேவைப்படும். ஏன்னா ஒரு புதுசாக வந்து ஒரு யூஸர் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நார்மல் யூஸரில் வந்து பர்மிஷன் இருக்காது. இப்போ நான் வெறுமனே வந்து ஆட் யூசர் அப்படி கொடுத்துட்டு டெஸ்ட்னு கொடுத்தனா வந்து ஸோ கிரியேட் ஆகுது. ஒன்லி ரூட் மே ஆட் ஏ யூசர் ஆர் குரூப் டு த சிஸ்டம். ஸோ நீங்கள் ரூட் யூஸராக இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு யூசர் ஆட் பண்ணவோ டெலிட் பண்ணவோ கிரியேட் பண்ணவோ முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த எரரை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் டைப் சூடோ இப்போ ஆட் யூசர் டெஸ்ட்னு கொடுத்தா வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா, இன்ஃபோ ஆடிங் யூசர் டெக்ஸ்ட். ஸோ இந்த சிஸ்டமில் வந்து யூசர் டெஸ்ட் யூசர் வந்து ஆட் பண்ண போகிறேன் அண்ட் அவருக்கு வந்து ஒரு யூசர் ஐடி அண்ட் குரூப் ஐடி கொடுக்க போகிறேன். பிட்வீன் 1000 to 5 அந்த சீரீஸில் கொடுக்க போகிறேன் அப்படின்றதுக்கு வச்சு நெக்ஸ்ட் வந்து புது குரூப் கிரியேட் பண்ணுது. டெஸ்ட்ன்றது வந்து ஒரு ஃபோல்டர் மேக் பண்ணி அவருக்கான ஒரு புதுசாக ஒரு யூஐடி கொடுத்து டைரக்டரி மேக் பண்ணி இது மாதிரிலாம் கொடுத்துச்சு. அண்ட் இந்த யூசருக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுங்க அப்படின்னு கொடுத்து. ஸோ நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ரீடைப் பண்ணுங்க அந்த பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ கொடுத்து வந்து இந்த யூசருக்கு வந்து ஃபுல் நேம் எதாவது வேணுமா அப்படின்னு கேட்குது. டிஃபால்ட்டாக என்ட்ரன்ஸை கொடுத்துட்டேன். ஸோ அப்புறம் எஸ்எஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்டானு கேட்குது. ஸோ ஒய் கொடுத்து கரெக்ட்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆடிங் நியூ யூசர் டு குரூப் யூசர் கொடுத்து நான் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் cd/home போய் பார்த்தோன்னா வந்து 2 யூசர் இருக்கும். ஒன்று ரோஹித் என்ற யூசர் இருக்கும், ஒன்று டெஸ்ட் என்ற யூசர் இருக்கும். இப்போ கிரியேட் பண்ண யூசர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு யூசர் கிரியேட் பண்ணாலும் சரி டெலிட் பண்ணாலும் சரி வித் ரூட் பர்மிஷன். ரூட் பர்மிஷன் எப்படி கொடுப்பீங்க, ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா வந்து வித் ரூட் பர்மிஷன் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கும். ஸோ நான் வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டேன், இப்போ நான் டெலிட் பண்ணோம் அப்படின்னா வந்து சிம்பிள் சூடோ டெல் யூசர். நம்ம ஆட் யூசர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சூடோ டெல் யூசர் அந்த யூசர் நேம். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ரிமூவிங் குரான் டேப், அதுக்கப்புறம் ரிமூவிங் யூசர் டெக்ஸ்ட். இப்போ வந்து யூசர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ எஸ்ன்னு கொடுத்து எஸ்ன்னு கொடுத்தா வந்து ஸோ போகாது. ஏன்னா யூசர் வந்து எஸ் டெக்ஸ்ட் நம்ம டெலிட் பண்ணிட்டோம். இதுவே வந்து நம்ம யூசர் இருந்து நம்ம கொடுத்தா வந்து அந்த யூசருக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? ஆனால் ஃபோல்டர் மட்டும் டெலிட் ஆயிருக்காது. ஃபோல்டர் வந்து நீங்கள் மேலே டெலிட் பண்ணுற மாதிரி சூடோ ஆர்எம். ஆர்எம்னா வந்து ரிமூவ், மைனஸ் ஆர்எஃப்னா வந்து பர்டிகுலராக ஃபோல்டர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப்னு கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபோல்டர் நேம் டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும், டெலிட் பண்ணுறது இப்படி தான் இது மாதிரி தான் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து chmod. chmodனா வந்து சேஞ்ச் பெர்மிஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுறீங்க, பர்டிகுலர் ஃபைலு ஒரு சி ஃபைல் ஆர் பைத்தான் ஃபைல் ரன் பண்ணணும் அப்படின்னா வந்து அது பெர்மிஷன் இருக்காது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபைலுக்குள்ளே போகிறேன், காசியில் போயிட்டு ஸோ கேட் கமெண்ட் என்ன பண்ணோம் ப்ரீவியஸாக பார்த்தோம். கேட் வந்து உள்ள இருக்கிற என்னென்ன உள்ள அந்த ஃபைலுக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாமே ஷோ பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பைத்தான் ஃபைல், இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னு ஷோ ஆகுது. ஸோ இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு சர்டன் ப்ரிவிலேஜஸ் வரும். ஸோ முன்னாடி சொல்லியிருப்போம் ls-l. எல் என்ன பண்ணால் வந்து அது என்ன டைரக்டரா ஃபோல்டரா என்ன பெர்மிஷன் இருக்குது அப்படின்ட்டு ஷோ ஆகும். இப்போ டேப் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுச்சு. இப்போ கொடுத்த அப்படின்னா வந்து மைனஸ் இது வந்து ஒரு ஃபைல், அதுதான் வந்து
மைனஸ் ஆர்னா வந்து ஒரு ஃபைல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர். அதுக்கப்புறம் ஸோ இது பார்த்தீங்களா ரூட்னு இருக்குது. இது ரன் பண்ண அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ரூட் ப்ரிவிலேஜ் வேணும். ஸோ இது நான் நார்மல் யூஸில் ரன் பண்ண அப்படின்னா வந்து chmod வந்து சேஞ்ச் பர்மிஷன் ப்ளஸ் எக்ஸ்னா வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன். இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணக்கூடிய மாற்று என்னோட யூசருக்கு அப்படின்றத மாற்றி கொடுத்துட்டு காஷ்.py. ஸோ பார்த்தீங்களா இந்த பெர்மிஷன் மாற்றம்னா உங்கள் யூசருக்கு வந்து அதுக்கு ரைட்ஸ் இல்லை, இந்த நார்மல் யூசருக்கு வந்து ரைட்ஸ் இல்லை. ஸோ சூடோ கொடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் யாரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி ஷோ இதுக்கு மாதிரி என்ன பண்ணியிருக்கேன். பேக் யாரோ ப்ரெஸ் பண்ணால் அப்படியே ரிவர்ஸில் வரும். ஓகேங்களா. இப்போ சூடோ கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணால் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ls-l கொடுத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஓகே, இப்போ பாருங்களேன், இது வந்து க்ரீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருந்ததுன்னா அதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ரைட்ஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து மாற்றிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, எக்ஸு மைனஸ் எக்ஸ். இதுக்கான மீனிங் என்னன்னா வந்து இது வந்து எக்ஸிக்யூட்டிவ்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. மீன் எக்ஸிக்யூட்டிவ்லாம் இல்லை, இப்போ எக்ஸிக்யூட்டிவ்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் அது chmod நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வைரஸோ இல்லை வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதை ரன் பண்ணணும். நம்ம ஓன் சிஸ்டம்லேயே ரன் பண்ண அப்படின்னா வந்து பெர்மிஷன் டினைட் எரர் வரும். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல ரன் பண்ண முடியாது, சம் பெர்மிஷன் டினைட் எரர் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் chmod கொடுத்துட்டு ரன் பண்ணிக்கலாம். அது எக்ஸிக்யூட்டிவ்ல மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா வந்து chmod -l கொடுத்தீங்கன்னா வந்து நிறைய கமெண்ட்ஸ் ஆகும். ஸோ இது நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், -c ஃபார் சேஞ்சஸ், -f சைலண்ட், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட்மே உங்களுக்கு தெரியல, அதை பற்றி டீப்பாக நான் கற்றுக்கணும், லேர்ன் பண்ணேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி -l பண்ணுற கொடுங்க, இல்லை மேன் கொடுத்தீங்கனாலே ஷோ ஆகும். ஸோ இதில் பாசிபிளாக என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ ரிமூவ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ நார்மல் ரிமூவ் பார்த்துருப்போம். இப்போ பல்க் ரிமூவர். இப்போ ஒரு ஃபோல்டருக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். mkdir remove learn கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணால் சிடினா வந்து சேஞ்ச் டிரெக்டரி எதுக்குள்ளே போகணும் அந்த பேர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடணும். இப்போ நான் அதுக்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் இதில் வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை அவன் எதுக்காக பண்ணுறேன்னா வந்து பல்காக வந்து ஒரே நேரத்தில் வந்து எல்லா ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது பார்ப்போம். மீன் என்ன பார்த்துருப்போம், rmனு கொடுத்து ஒரு பர்டிகுலர் ஃபைலை கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். ஸோ அதையும் பண்ணி காட்டுறேன், பல்காக ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ டெச்னு கொடுத்துட்டு test1.txt அப்படி கொடுத்தா வந்து டெச் கிரியேட் ஆகிடும். ஸோ டெச் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு ஃபைல் தான் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா. இதிலே வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது ஃபார் பல்காக வந்து கிரியேட் பண்ணுறது. இப்போ test1.txt கொடுத்ததுன்னா இதிலே வந்து 2 வித் பிரேசஸ் கொடுப்போம், கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு இப்போ கமா கொடுத்து மல்டிபிள் ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. test3.txt கமா கொடுத்து test4.txt இப்படி கொடுத்துட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சாரி வெளியே வச்சு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ டெச்னு கொடுத்துட்டு சிங்கிள் ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்து ஒரு முறை டெச் கொடுத்து test2.txt டெச் கொடுத்து test3.txt கொடுத்தா நம்ம டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணதான் சிங்கிள் லைன்லேயே வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி கர்லி பஸ் கொடுத்து கிரியேட் பண்ணிங்கன்னா வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்போ ls கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்களா test2 கிரியேட் ஆயிடுச்சு, test3 ஒரே நேரத்தில் வந்து 3 ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன் ஒரே நேரத்தில் வந்து. ஸோ இதை நீங்கள் வந்து டெலிட்டுக்கு யோசிச்சு பாருங்களேன். அப்போ rm கொடுத்து ரிமூவ் பண்ணால் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து இதில் 4 ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இந்த 4 ஃபைலில் ஒரு ஃபைலை மட்டும் பக்கத்தில் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ rmனா வந்து ரிமூவ். ஸோ அந்த பேர் test1.txt கொடுத்தீங்கன்னா வந்து இப்போ ரிமூவ் ஆகிடும். rm கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி எல்லா ஃபைல்ஸும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ 2 மெத்தட்மே சொல்கிறேன். என்ன இப்போ rmனு கொடுத்து கர்லி பஸ் போட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா, test2.txt test3.txt next test4.txt. ஸோ நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணலாம். பார்த்தீங்களா, ரிமூவ்னு கொடுத்து கர்லி பிரேசஸ் போட்டு ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஸோ அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ஃப்ரண்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணினா ப்ரீவியஸ் கமெண்ட் போகும். ஓகேவா? இப்போ மறுபடியும் வந்து நான் 3 ஃபைலும் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேஜ் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ செகண்ட் மெத்தடில் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ முன்ன என்ன பண்ணோம், ரிமூவ் கொடுத்து கர்லி பஸ் போட்டு எல்லா ஃபைல்ஸும் கொடுத்து ரிமூவ் பண்ணோம். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ஒர்க் அதிகம். இப்போ நான் ஒரு டாட் கொடுக்க போகிறேன். ரிமூவ் ஸ்டார் என்னன்னா வந்து வைல்டு கார்டு, எல்லாமே ஆல் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ எனக்கு வந்து டிஎக்ஸ்டின்ற ஃபார்மேட்ல தான் வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். ஸ்டார் வந்து எல்லாமே, டாட் டிஎக்ஸ்டினா பர்டிகுலராக இதை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் ஸ்டார் டாட் டிஎக்ஸ்டினா இதில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் ஃபைலுமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த இது கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு முறையும் அந்த கர்லி பேஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு நிறைய ஒர்க்கு எல்லாமே டைப் பண்ணி கொடுக்க லேட் ஆகும். இப்போ இதுலேயே வந்து ஒரு 10,000 ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 டெக்ஸ்ட் ஃபைலை மட்டும் டெலிட் பண்ணோம் அப்படின்னா வந்து டாட் டிஎக்ஸ்டி எக்ஸ்டென்ஷன் மென்ஷன் பண்ணணும். இது வந்து மெயின். இல்லைனா வந்து தேவையில்லாத உங்கள் இம்பார்ட்டன்ட் ஃபைல் ரிமூவ் ஆகிடும். டாட் டிஎக்ஸ்டின்றது மென்ஷன் பண்ணணும். ஸ்டார்ன்றது எல்லாமே வித் டிஎக்ஸ்டி அப்படின்னு தான் ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து அதுக்கான மீனிங். ஸோ மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து ஒரே இதில் கிரியேட் பண்ணுவோம் பார்த்தோம். டெலிட் பண்ணுறது 2 மெத்தட் பார்த்தோம். கிரியேட் பண்ணுறது 2 மெத்தட் பார்த்தோம். டெலிட் பண்ணுறது 2 மெத்தட் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டாப் கமெண்ட். ஸோ டாப்னா வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் உங்கள் சிஸ்டம் என்ன இருக்குது கரண்ட்டான்றது ஷோ ஆகும். வித் டெர்மினல்லே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னென்னலாம் ரன் ஆகின்னு இருக்குது அப்படின்றது உங்கள் டெர்மினல்லே பார்த்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல்-C கொடுத்தீங்கன்னா வந்து இன்டரப்ட் ஆல் பார்த்தீங்களா? கண்ட்ரோல்-C வந்து ஸோ ஒருவேளை இன்டரப்ட் ஆல் அப்படின்னா வந்து கண்ட்ரோல்-Z கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல்-Zனா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிக்கிறது. 2 மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம சிஸ்டம் இருக்கிற எல்லா ப்ராசஸ் என்ன இருக்கு பார்க்கணும் வந்து டாப் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா வந்து என்னென்ன ப்ராசஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து அந்த கமெண்டோட யூசேஜ். நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து லொக்கேட் கமெண்ட். ஸோ லொக்கேட் கமெண்ட் என்ன பண்ணால் வந்து அந்த ஃபைல் வந்து நம்ம சிஸ்டமில் இருக்கா அப்படின்றத பார்க்க தான் வந்து லொக்கேட் கமெண்ட். ஸோ ஜஸ்ட் லொக்கேட்னு போட்டு மைனஸ் ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா வந்து லொக்கேட்டை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது ஷோ பண்ணுறோம். ஸோ லொக்கேட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொடுத்து அது என்ன ஃபைலு என்ன பார்த்து இருக்குது அப்படின்றதுலாம் கொடுத்தா அது நம்ம ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ண வந்து. இப்போ நான் வந்து லொக்கேட் டாட் டிஎக்ஸ்டி அப்படி கொடுக்குறேன்னா வச்சுக்கோங்க. lib locate.db no such file அப்படி வந்துச்சு. ஸோ டாட் டிஎக்ஸ்டியில் வந்து இப்போ எந்த ஃபைலுமே இல்லை இந்த இதில் வந்து அப்படி வந்துச்சு. ஸோ நம்ம கரண்ட்டாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ லொக்கேட் டிஎக்ஸ்டி ஸோ ஷோ ஆகும். அண்ட் இல்லைன்னா இப்படியும் கொடுக்கலாம். ls ஸ்பேஸ் grep txt இப்படி கொடுத்தா அது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் இதுவுமே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ grep பர்டிகுலர் அந்த ஃபைல் என்ன வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தா அது வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ grep வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அப்படி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஸோ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு விண்டோஸ் மாதிரி இருக்காது. விண்டோஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் டெலிட் பண்ணணும் அப்படின்னா வந்து பெர்மிஷன் டினைட் வரும். சில ஃபைல்ஸ்லாம் அட்மினால டெலிட் பண்ண முடியாது. ஆனால் லினக்ஸில் வந்து அப்படி இல்லை. நீங்கள் டெலிட்னு கொடுத்தா வந்து டெலிட் ஆகிடும். ஸோ நம்ம ரிட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ அதான் வந்து லினக்ஸ். உங்களால் வந்து கமாண்ட் கொடுத்த அப்புறம் அதை வந்து மாற்றவோ இது பண்ணவோ முடியாது. அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து எக்கோ கமாண்ட். ஸோ எக்கோ என்ன பண்ணால் வந்து நம்ம வந்து எக்கோ என்ன பண்ணணும், நம்ம பேச வந்து அப்படியே எக்கோ பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்கோ ரோஹித் கொடுக்குறதுனா வந்து ரோஹித் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். எக்கோ தான் பிரிண்ட் மாதிரி தான். ஸோ பைத்தான் எப்படி பிரிண்ட்டு, சியில் வந்து பிரிண்ட் எஃப் அந்த மாதிரி தான் எக்கோ இதில் வந்து. ஸோ பேஸ் ஸ்கிரிப்டிங் நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு புரியும் எக்கோ வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இந்த எக்கோ வச்சு நிறைய நம்ம பண்ணலாம். ஸோ எக்கோ ரோஹித்னு கொடுத்துட்டு இதை வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்கோ கிரியேட் பண்ணி எக்கோ இந்த ரோஹித்னு கொடுத்துருங்களா, இந்த ரோஹித் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணாத, அதுக்கு பதிலாக ஸோ இந்த இதுதான் ரீடைரக்ஷன். இந்த சிம்பிள் பேர் என்ன ரீடைரக்ஷன். இது எங்கே ரீடைரக்ட் பண்ணுனா எக்கோ டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைல். ஸோ இந்த ஃபைல் இருந்தால் அதில் போய் ஸ்டோர் ஆகிடும். இல்லைனா புதுசாக அந்த ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரோஹித்ன்ற ஃபைல் வந்து அதில் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா வந்து ஸோ இங்கே ரோஹித்ன்றது அவுட் ஆகலை. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ரீடைரக்ட் சிம்பிளுக்கு பதிலாக இந்த ரோஹித்ன்றது வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அதுக்கான ஒரு பாத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ அதில் ஸ்டோர் ஆகிடும்.
இப்போ கேட் என்ன பண்ண உள்ள இருக்கிற ஃபைல் வந்து ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்களா இதில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா அவுட்புட்டுமே வந்து ரீடைட் பண்ணி விடலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ இஃப் கான்ஃபிக்னா வந்து ஸோ ஐபி அட்ரஸ் வந்து ஷோ ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இந்த அவுட்புட் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணாத, அதுக்கு பதிலாக இஃப் கான்ஃபிக் ரீடைரக்ட் டு config.txt. ஸோ இப்படி கொடுத்தனா இங்கே வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பதிலாக config.txt வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிட்டு எனக்கு அதில் போய் நான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்களா இதோட இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி. ஸோ இது வந்து நிறைய கேஸில் வந்து யூஸ் ஆகும் இந்த மாதிரி வந்து ரீடைட் பண்ணி வர்றதுலாம். ஸோ போக போக வந்து நம்ம டீப்பாக பார்க்கலாம் எப்படி ரீடைட் பண்ணுறது, எப்படி வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண போகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஜிஐயில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு பிஎன்ஜி ஃபைல் எடுக்கிறேன், வந்து இமேஜஸ் அப்படி கொடுத்தா நிறைய இமேஜஸ் ஷோ ஆகும். ஸோ இந்த ஃபைல் வந்து இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஜிஐயில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் வந்து டெர்மினல்லே பண்ணணும் அப்படின்னா வந்து காப்பி இமேஜ் லிங்க் இருக்கா, இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே போயிட்டு கொடுத்தீங்கன்னா வந்து அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம எப்படி டெர்மினலில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் வித் த யூஸ் ஆஃப் wget கமாண்ட். ஸோ இது வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு wgetன்னு கொடுத்துட்டு அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா wget வந்து இங்கே போயிட்டு ஸோ ரெக்வஸ்ட் கேட்டு அந்த ஃபைல் இருந்தா அப்படின்னா வந்து இங்கே டவுன்லோட் ஆகிட்டு ஸோ நம்மளுக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. எல்எஸ்ன்னு கொடுத்தா வந்து அந்த இமேஜ் ஃபைல் இருக்கா .jpg அப்படின்னு. ஸோ இந்த இமேஜ் வந்து எப்படி நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபெட்ச்ன்றது ஒரு டூல். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணால் அதே காட்டுச்சு, sudo apt install fetchன்னு. ஸோ ஃபெட்ச்ன்றது இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஒய் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 12.8 MB தான். ஸோ ஃபெச்சிங் இன்ஃபர்மேஷன் ஸோ இது மாதிரி ஆகிட்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஃபெட்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கமாண்ட் லைன் மீடியா பிளேயர் மாதிரி. இப்போ உங்கள் விண்டோஸில் இருக்குல்ல, விண்டோஸ் மீடியா பிளேயர், ஃபோட்டோ வியூவர், அந்த மாதிரி வந்து லினக்ஸில் வந்து இந்த மாதிரி ஸோ ஜிஐயாக பார்க்கணும் அந்த மாதிரி தான் வந்து. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கான்ஃபிகர் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்து ஃபெட்ச் கொடுத்துட்டு அந்த இமேஜ் ஃபைல் இந்த 3.7 இது இந்த காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்து அப்படின்னா ஷோ ஆகுதா. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் லினக்ஸ்லேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் லினக்ஸ்லேயே வந்து உங்களால் ஒரு ஃபோட்டோ ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லை ஒரு வீடியோ ரன் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஸோ எல்லாமே லினக்ஸ்லேயும் பாசிபிள். ஸோ லினக்ஸில் ஒர்க் ஆகாது அப்படின்னா லினக்ஸ் விண்டோஸோட ஃபாஸ்ட்டாக இருக்கிறது வந்து லினக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நிறைய பார்த்தோம், எப்படி கிரியேட் பண்ணோம், அந்த காமனான விஷயம்லாம் பார்த்தோம். ஸோ இந்த லினக்ஸ் கமாண்ட் வந்து ரியல் டைமில் வந்து எப்படி ஆக்டிவ் யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கலாம். ஸோ ஒரு கேம் மூலிமா வந்து நம்ம லினக்ஸோட பேசிக் வந்து லேர்ன் பண்ண போகிறோம் வித் யூசேஜ் ஆஃப் SSH. ஸோ இது வந்து ஒரு CTF மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து எல்லாமே நாங்கள் பாருங்கள், எல்லாமே எந்த சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து வீடியோஸ் வந்து நம்ம நிறைய போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.